இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். இது ஒரு நில ராசி. உங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா காளை. தானியம் விளையக்கூடிய பூமி என்பதனால காளை மாடு இழுத்து செல்ற அந்த பாரத்தை எப்படி கரெக்டான இடத்துக்கு கொண்டு செல்லுதோ அந்த மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு செயல்லையுமே அதீத ஈடுபாடோடு இறங்குவாங்க. கண்டிப்பாக அதை சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே மனதுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஒரு சிலர்லாம் இவங்க கொஞ்சம் மறைமுகமாக தான் இருப்பாங்க. கல் மாதிரி இவங்களுடைய மனசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை தாங்கி தாங்கி வளர்ந்ததுனாலே என்னமோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் அது ரொம்ப லேசு தான், பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேசத்துக்கு 12வது வீடு, தாயார் மீது அதிக பற்றுள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. தாய்மொழி உறவுகளால் ஏதாவது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகளோட அன்பு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கால்மாடு எந்நேரம் கொஞ்சம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இவங்களும் கொஞ்சம் உணவு பிரியர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே ஒரு துணிச்சலோடு இறங்குவாங்க. அது இவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். பல மற்ற ராசிக்காரர்களோடு ஒப்பிடும்போது இவங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். திருமண வயதை கடந்தவங்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனைவி வெளி உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப உஷாராக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவாங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக ரொம்ப பணிவாக செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பந்தபாசம் மிக்கவங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? கார்த்திகையா, ரோகிணியா, மிருகசீர நட்சத்திரமா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இது பொது பலன்கள். தசாபுத்தி அடிப்படையில் அவங்கவுங்களுடைய கிரக சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்காரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கிறார். அது ஒரு வகையில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதவின்னு கேட்டிங்கன்னா கூட யாரும் டக்குன்னு உதவி செய்ய வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உதவின்னு கேட்டிங்கன்னா கேட்ட உடனே உங்களுக்கு தயக்கம் இல்லாமல் உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நைட் டைமில் கொஞ்சம் உறக்கம் வராது ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆடை ஆபரணம்லாம் வாங்கணும், விலை உயர்ந்த பொருளெலாம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஆசை கொஞ்சம் அதிகமாக வரும். அதெல்லாம் வாங்கவும் செய்வீங்க. பணத்தை பார்த்த உடனே இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். அதை வாங்கவும் செய்வீங்க. டக்குன்னு செலவு செஞ்சுட்டு மறுபடியும் உங்களுக்குன்னு ஒரு தேவை ஏற்படும் போது அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம்.
தொழில் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். எதுலேயுமே ஒரு முறைக்கு பலமுறை கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. டக்கு டக்குன்னு திட்டமிடாமல் செலவு செய்ய வேண்டாம். கொஞ்சம் யோசித்து செலவு செய்யுங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா பல பேர்த்த நீங்கள் விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களால் நிதானத்தை கடைபிடிக்க முடியலனா கூட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதுவும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும். நீண்ட நாட்களாக ஒரு சிலர்லாம் பதவி உயர்வு கேட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் இடமாற்றம் கேட்டு போராடிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணி நிமித்தமாக ஏதாவது வெளியில் பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பயணங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது. டக்கு டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அது மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல அவங்களுடைய மனதை புண்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனவேதனையாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. பிள்ளைங்களோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட விளையாடுவீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு வீட்டுக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் செலவுகளும் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் இந்த நிலையில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. பெருசாக எதுவும் பாதிப்பு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. தேவையான பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது, உறவுகள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். பிதுர் ராஜ்ய சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய கைக்கு சேரும். அதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் தந்தை வழி உறவுங்கிட்ட சின்ன சின்ன மன தாங்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்கிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் போட்டியாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. புதிய ஆர்டர்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தடைப்பட்டு வந்த அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கூட பணிபுரிகிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத மனசங்கடம்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. அதே மாதிரி சகோதரர்களால், சகோதர வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மன குமரல்கள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு இடத்துலையுமே தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். எதை பேசினாலும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு ஃப்ளோரில் பேசிடுவீங்க. அது ஒரு சிலருடைய மனதை காயப்படுத்துகிற மாதிரி அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் ராஜாங்க ரீதியான காரியங்கள்லாம் கைக்கூடி வரும். ராஜதந்திரங்களை பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும். சிற்றின்பம் காரணமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் தவறான வழியெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் அழைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட
செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் வராது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வீண் பழி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படணும். சட்டத்துக்கு புறம்பான வழியில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. மனதில் ரொம்ப ஒரு உற்சாகம் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். எதுலேயுமே ஒரு தயங்கி நின்று அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தில் இறங்குவீங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. கண்மூடித்தனமாக அதில் இறங்குறதுனால ஓரளவுக்கு யோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. பழைய விஷயத்தை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனையாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த விஷயத்துலையுமே எடுத்தவங்கன்னு இறங்க வேண்டாம். கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து இறங்குறது நல்லது. மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் இருந்த அந்த வீண் பிரச்சனை குழப்பம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். வெளியில் பயணம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் போடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தடங்கலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் எடுத்தவங்கன்னு இறங்க வேண்டாம். கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிங்க. வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெரும்பாலான கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு நன்மையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் அமையும். மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோட மாரியம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தது